வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் வந்து, புதுச்சேரியில மொத்தம் எத்தன மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு? அதுல நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிள் எவ்வளோ? அதோட சீட் ஷேரிங்லாம் எப்படி இருக்கு ரீஜியன் வைஸ்? இது போல கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். எல்லாருமே வந்து நீட் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 1 ஆர் 2 டேஸ்ல வந்துரும். வந்ததுக்கப்புறம் எல்லாம் பிஸி ஆயிடுவீங்க. உங்களுடைய காலேஜ் சூஸ் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங், கோர்ஸ் எடுக்கிறது எல்லாத்துலயுமே வந்து நீங்க வெப்சைட்ல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அது சென்டாக் வெப்சைட்ல பண்ண வேண்டியிருக்கும். வேற வெப்சைட் இருக்கு. அது என்னன்றத டீட்டெயில் நம்ம கம்ப்ளீட்டா பார்த்துருவோம். So before going into colleges, let's see what are the courses that are NEET eligible courses. NEET result பேஸ் பண்ணி நீங்க எந்தெந்த கோர்ஸ்லாம் சேர முடியும்னா எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, அடுத்தது டென்டல் சர்ஜரி பிடிஎஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ், இதில் உள்ள முக்கியமான கோர்சஸ் பிஏஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி, நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி, நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க நீட் எலிஜிபிலிட்டி பேஸ் பண்ணி சேரக்கூடிய கோர்சஸ். அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டினரி சயின்சஸ்க்கு வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ஆர்ஐஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த நீட் வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக கேட்குறாங்க. பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தேவையில்லை வெட்டினரி சயின்ஸ் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் வந்து சென்டாக் கவுன்சிலிங் மூலியமா எம்பிபிஎஸ் சீட் ஃபில் பண்ற காலேஜஸ் எல்லாம் எது எது? புதுச்சேரியில் மெயின் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்டாக் கவுன்சிலிங்லாம் இல்லையா? சென்டாக் கவுன்சிலிங் மூலியமா எந்தெந்த காலேஜஸ்லாம் சீட்ஸ் ஃபில் ஆகுது, அங்கே எத்தனை சீட் இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ். மெடிக்கல் காலேஜ் வந்து புதுச்சேரியில் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று தான் இருக்கு புதுச்சேரியோடது. அது வந்து கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய ஐஜிஎம்சி அண்ட் ஆர்ஐ இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அதில் வந்து 180 சீட் இருக்கு மொத்தம். நெக்ஸ்ட் 3 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து சென்டாக் மூலியமா கவுன்சிலிங் நடக்குது. ஸ்ரீ மணக்கலை விநாயகர் மெடிக்கல் காலேஜ் மதகடிப்பட்டு, அதில் வந்து 250 சீட்டும், பிம்ஸ் பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் கனகச்செட்டிக்குளம், அதில் வந்து 150 சீட்டுகளும், நெக்ஸ்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் அரியூர், அதில் வந்து 250 சீட்டும் இருக்கு. இந்த பிம்ஸ் வந்து ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், அதாவது 50% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்க்கு அது ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே போல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் வந்து தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் இது மட்டும்தான், இந்த 4 காலேஜ் மட்டும்தான் சென்டாக் மூலியமா மெடிக்கல் அட்மிஷன் கொடுக்கக்கூடிய சீட்ஸ். அப்போ எல்லாருக்கும் டவுட் வரும், பாண்டிச்சேரியில் நிறைய மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குது, அவங்களாம் ஏன் சென்டாக் மூலியமா வரல, அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படி கேட்டிங்கன்னா, அந்த இன்ஸ்டியூஷனில் மற்ற இன்ஸ்டியூஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெதர் எதர் தே ஆர் ஆட்டோனமஸ், அப்படி இல்லாட்டினா அவங்க டீம்டு யூனிவர்சிட்டி கீழே வருவாங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டினும் போது அவங்க ஆல் இண்டியா கவுன்சிலிங் மட்டும் தான் சீட் ஃபில் பண்ண முடியும். ஸோ அது வந்து எம்சிசி என்று அழைக்கப்படுகின்ற ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங். அதில் எந்தெந்த காலேஜ்லாம் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பிரைட் ஆஃப் புதுச்சேரி ஜிப்மர் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ரேங்க் இன்ஸ்டியூஷனாக கூட சொல்லலாம் ஜிப்மர் ஆல் இண்டியா லெவலில். அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜிப்மர் வந்து புதுச்சேரியில் ஒரு பிரான்ச் இருக்குது, காரைக்காலில் ஒன்று இருக்குது. ஸோ புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் இருக்கிற சீட்ஸ் வந்து 182 மொத்தம். அதில் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா இந்தியா ஃபுல்லாக இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போட்டி போடக்கூடிய சீட்டு வந்து 134. மிச்சம் உள்ள 48 சீட்டு பார்த்தீங்கன்னா அது பிரத்யேகமாக பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அது கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் அது போல் காரைக்காலில் மொத்தம் 61 சீட் இருக்கு. அதில் ஆல் இண்டியா கோட்டா 45, பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 16 சீட்டும் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டீம்டு யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது மிச்சம் எல்லாமே பிரைவேட்டு ஒரு 4 காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அதில் கிருமாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அது பார்த்தீங்கன்னா 250 நம்பர்ஸ் இருக்கு அங்கே சீட்டு. அது உங்களுக்கு பாலாஜி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீட்ன்ற யூனிவர்சிட்டி கீழே வருது அது. நெக்ஸ்ட் ஆறுபடை வீடு மெடிக்கல் காலேஜ் கிருமாம்பாக்கம், அதில் 100 சீட் இருக்கு. நெக்ஸ்ட் விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்காலில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அது நிறைய பேருக்கு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ இட் இஸ் ஹேவிங் 100 நம்பர்ஸ் ஆஃப் சீட்ஸ் எம்பிபிஎஸ் சீட்ஸ். இந்த அறுபடை வீடு மெடிக்கல் காலேஜும் விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் யூனிவர்சிட்டி கீழே வர்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது ஸ்ரீ லட்சுமி நாராயண் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், அதில் வந்து ஒரு 150 சீட்டுகள் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டிங் சொல்ல எம்சிசி தான் அதிகம். சென்டாக்கை விட எம்சிசி கவுன்சிலிங்கில் இருக்கிற இன்ஸ்டியூஷன் தான் புதுச்சேரியில் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஃபில் த்ரூ சென்டாக் கவுன்சிலிங் வந்து வெறும் 830 தான். ஆனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலிமா புதுச்சேரியில் ஃபில் பண்ணக்கூடிய சீட்ஸ் 843. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சென்டாக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங் போனாலும் அது சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அதில் பாண்டிச்சேரி ஷேர்லையும் அவங்க போட்டி போடலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்லையும் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ப்ரைவேட் அப்படிலாம் நீங்கள் சீட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஜிப்மர், கதிர்காமம் மெடிக்கல் காலேஜ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 423 சீட் இருக்குது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனில். அடுத்தது பிரைவேட் காலேஜஸ் தட் இஸ் கம்மிங் அண்டர் சென்ட்ரல் கவுன்சிலிங், அதில் வந்து 650 சீட்டுகள் இருக்குது. அடுத்தது நீங்கள் எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டியில் தேர் கம்மிங் அண்டர் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் எம்சிசி, அதில் வந்து 600 சீட்டுகள் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பிடிஎஸ் காலேஜஸ். இப்போ எம்பிபிஎஸ் முடிஞ்சிடுச்சு. பிடிஎஸ் காலேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது புதுச்சேரியில்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சிலிங் மூலியமாக வரக்கூடிய நம்மளுடைய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனான மகாத்மா காந்தி போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ் கோரிமேட்டில் இருக்கு இல்லையா, அதோடைய நம்பர்ஸ் வந்து 110 சீட்டு அங்கே இருக்குது. அடுத்தது 2 பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டென்டல் காலேஜ் அரியூர், அதில் 100 நம்பர்ஸும். நெக்ஸ்ட்டு மைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மாஹே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டென்டல் சயின்சஸ், அதில் வந்து 116 சீட்டுகளும் இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவுன்சிலிங் மூலிமா சீட் ஃபில் பண்ணுற பிடிஎஸ் காலேஜஸ். அடுத்தது ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதாவது மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கிருமாம்பக்கம் இருக்கு, அதோட அட்டாச்சாக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி டென்டல் சயின்சஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அதில் பார்த்தீங்கன்னா 100 சீட் இருக்கு. தே ஆர் ஃபில்லிங் சீட்ஸ் த்ரூ ஆல் இண்டியா கவுன்சிலிங். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டோட்டலாக ஓவரால் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய டென்டல் காலேஜஸில் இருக்க சீட்ஸ் வந்து 426 சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன் சயின்ஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் ஒரே ஒரு சிஸ்டத்துக்கு மட்டும்தான் காலேஜ் இருக்குது. அதாச்சும் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இது போல் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஆயுர்வேதாவுக்கு மட்டும்தான் புதுச்சேரியில் காலேஜ் இருக்குது. தட் இஸ் பிஏஎம்எஸ் காலேஜ் இன் மாஹி. அதில் பேர் ராஜீவ்காந்தி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் சொல்லுவாங்க, மாஹியில் இருக்குது, ஆர்ஜிஏஎம்எஸ். அதில் மொத்தம் 63 சீட் இருக்குது. ஸோ இந்த சீட் ஷேரிங்லாம் வந்து எப்படி இருக்குன்றத நீங்கள் அதோட வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கனாலே அவங்க எப்படிலாம் சீட்ஸ், என்ஆர்ஐக்கு எவ்வளோ சீட்ஸு, புதுச்சேரி சீட்ஸ் எப்படி, ரீஜன் வைஸ் சீட்ஸ் எப்படி அலாட் பண்ணுறாங்க, இது போல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வெப்சைட்லையுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சென்டாக் வெப்சைட்லேயே வந்து அவங்க நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஷனல் மெடிக்கல் நீட் கோர்சஸ்க்கான அந்த ப்ரோஷர் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கனாலே கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பார்த்துட்டு நீங்கள் போய் சாய்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கோர்சஸ் வந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இதில் ரீஜியன் வைஸ் பர்சன்டேஜ் எப்படி அலாட் பண்ணுறாங்கன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கான ரீஜியன் வைஸ் அலாட்மெண்ட் என்னென்னா, ப்ரொஃபஷனலாக மெடிக்கல் அண்டு மெயினாக இன்ஜினியரிங் கோர்சஸ் வரும். இதில் காரைக்காலுக்கு 18%, மாஹேக்கு 4%, ஏனாமுக்கு 3%. அது இல்லாமல் அடுத்து யூடி ஆஃப் புதுச்சேரி ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 75 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 75%. ஸோ இதில் உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரைக்கால், மாஹி, ஏனாமுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி பிரத்யேகமாக அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் 18%, 4%, 3% இருக்குது. அவங்க இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 75%லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் புதுச்சேரியில், அதை பாண்டிச்சேரி ரீஜியனில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தே கேன் பார்ட்டிசிபேட் ஒன்லி இன் தி 75% ஆஃப் சீட்ஸ். இது வந்து இப்போ எஸ்சி, எம்பிசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கோட்டா இருக்கும். அது இல்லாமல் ஜென்ரல்லையே அவங்க போட்டி போடலாம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் இது. ஸோ யூடிஎஃப் ஓவரால் எல்லாருக்கும் 75%. அது இல்லாமல் பேலன்ஸ் உள்ள அந்த பர்சன்டேஜ் வந்து ரீஜன் வைஸ் அந்த சின்ன சின்ன ரீஜன்ஸு காரைக்கால், மாஹி, ஏனாமுக்கு தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது போல் வந்து சீட் கம்ப்ளீட் பண்ண விஷயங்களை வந்து நீங்கள் ப்ரோஷர் பார்த்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற எல்லா மெடிக்கல் காலேஜுகளும் எடுக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து சீட்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நீங்கள் இவ்வளோ போதும், 2 காலேஜ் மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு முக்கியமோ அதை மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்தையும் போட்டு விடுங்க. ஏன்னா நீங்கள் சாய்ஸ் வந்து 200, 300 கூட வைக்கலாம். பட் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு காலேஜ் இதில் கிடையாது. நீங்கள் என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லாத்துலேயுமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு ஒன்றில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பாய்.